பிரச்சனைகள் எல்லாத்தையும் முகம் கொடுத்து வந்திருக்கிறார். ஆனால் இதில் அந்த சம்பந்தப்பட்ட அந்த 170 பேரில் ஒரு குறைஞ்சது ஒரு 50 பேராவது நீங்கள் அது ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி ஒன்று செய்திருக்கிறீங்களா? அல்ல உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் அந்த 170 பேர்கிட்டையும் ஒரு ஆள் மூலமாக ஒரு ஆள் டெலிஃபோன் நம்பரில் எல்லாட்டிக்கும் ஒரு குரூப் கோல்னு எல்லார்ட்டையும் இருக்குது. அப்போ நீங்கள் டாக்டருக்கு ஆதரவாக அந்த அதில் யாராவது போய் எத்தனை பேர் இதில் நீங்கள் ஒரு விளக்கங்களை கொடுத்துருக்குறீங்க, உங்களோட இதுகளை எல்லாம் மறைஞ்சிட்டீங்க, ஒழிச்சிட்டீங்க. ஆனால் உங்களுக்காண்டி பாடுபடுறதுக்கு வந்தவர் வந்து அங்கே தனிச்சு நிற்கிறார், நீங்கள் ஒரு தரமே இல்லை. அப்போ இப்படி நீங்கள் செய்தீங்களா அடுத்த முறை என்னென்று டாக்டர் வந்து இன்னொரு விஷயங்கள்லாம் முன்னெடுக்கலாம். அதாவது நீங்கள் செய்கிறது வந்து எளிய ஒரு சதிவேலை, சரிதானே? அதாவது இந்த மக்கள் அங்கே செய்கிற வந்து நீங்கள் உங்களுக்காண்டி பாடுபடுறதுக்கு அந்த ஆள் அங்கே வர நீங்கள் இன்றைக்கு அந்த 170 பேரும் எங்கே அப்போ அவருக்கு என்ன வேலை இல்லாமையா டாக்டர் போய் உங்களுக்கு இவ்வளோ பாடுபட்டு இவ்வளோ செய்து உங்களுக்காண்டி செய்ய வந்தப்போ நீங்கள் அவருக்கு பின்னால் நின்றுட்டாக்க ஒரு பேட்டியல் கொடுத்து நீங்கள் ஒரு 170 பேரும் நீங்கள் கையெழுத்து எல்லாம் இப்போ அது ஆனால் டாக்டர் செய்திருக்க வேண்டிய வேலையை நான் இப்போ கொஞ்சம் இதில் சொல்கிறேன். அப்போ இவ்வளோ பேரும் இப்போ நீங்கள் வந்து முன் வந்து செய்யுங்க பார்ப்போம். அட்லீஸ்ட் ஒரு 70 பேர் 80 பேராவது நீங்கள் முன் வாங்க பார்ப்போம். வந்தால் உங்களுக்கு ஒரு நிரந்தர வேலை கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு நிரந்தர வேலை இப்போ டாக்டர் போய் பார்லிமெண்ட்டில் கதைச்சி நிரந்தர வேலை கிடைச்சிட்டா சந்தோஷம். ஒரு கேவலமாக இல்லை? இதை விட நாய்ப்புறாப்பு இது. அப்போ உங்களுக்காண்டி இப்படி இப்படி இல்லை பொறுங்க நீங்க காய்க்க விட ஒண்ணும் என்ன ஏன்னு சொன்னா நான் இது சில விஷயங்களை சொல்றதுல சரி 100% இப்படியான ஆக்களுக்காண்டி இப்படி போய் ஒருதான் போராடி இன்றைக்கு உங்களை போய் நிக்க இவ்வளோ ஒரு வேதனையா இருக்குன்னு சொல்லுங்க. யாருக்காண்டி அந்த ஒவ்வொரு விஷயம் உங்களுக்காண்டி என்று செய்யுது. ஆனால் இனி வரும் காலங்களில் டாக்டர் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால் தயவு செய்து உங்களுக்கு நீங்கள் ஒரு இடத்துக்குள்ள போவேக்க இப்படியான சில பைத்தியங்கள்கிட்ட போவேக்க நீங்கள் போய் ஒன்று போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுக்கான ஒன்றில் நீங்கள் ஜனாதிபதியாக்கிட்ட சொல்லுங்கள் உங்களுக்கான நிரந்தர போலீஸ் 2 பேர் வேணும் உங்களுக்குரிய அது எல்லா இடம் இருக்குத்தான் அவை கேட்டு வேண்டாம் வேற வேண்டாமல் இருக்கிறது. அப்படி இல்லைன்னானோ ஒரு இடத்துல தான் போய் ஒரு இடத்துக்கு ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு விஷயமாக தான் கலைக்கிறதுக்கு போகிறேன்னு சொன்னால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து உடனடியாக 2 PC இவரோட போகிற அளவுக்கு ஒரு பிரச்சனைகளை சந்திக்க போய்க்க அப்படியான ஒரு இதை அவர் மனு கொண்டு போட்டு கேட்கணும். அந்த இதையாவது வேண்டி வச்சுக்கொள்ளணும். ஆனால் ஒரு ஊருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு போலீஸ் ஓஎஸ்சியோ போலீஸ்காரர் போகிறேன்னு சொன்னால் அவியல் வந்து கட்டாயம் விதானியாரை கூட்டிக் கொண்டு போகிறது அந்த நேரத்தில். ஆனால் இப்போவும் அப்படியே தான் இருக்கும், சட்டம் மாறுறதில்லை. ஏன் விதானியாரை கூட்டிக் கொண்டு போகிறோன்னு சொன்னால் தனியாக போலீஸே கொண்டே ஒரு கேஸாக கொடுத்தோன்னு சொன்னால் கோர்ட்ஸில் இல்லாத அதுக்கு ஒரு துணையான ஒரு ஆள் வேணும், ஆதாரத்துக்கு ஒரு ஆள் வேணும். அப்போ புறப்படியாக போலீஸாக விதானியாரை கூட்டிக் கொண்டு போகிறது. அப்போ விதானியார் வந்து அங்கே சேர்ந்துன்னா அந்த பிரச்சனைலாம் செய்கிறது. அதே மாதிரி டாக்டரும் வந்து இனிமேல் போக ஒரு இதுக்கான ஒரு வழிமுறைகளை நீங்கள் கையாண்டோண்டு தான் போகணும். இல்லைன்னு சொன்னால் இப்படி ஒரு கோரிக்கைகள் விரைக்க அவையிட்ட இருந்து முறையான கையொப்பங்கள் ஒரு அதாவது வந்து என்னென்னு சொல்கிறது விண்ணப்ப படிவ மாதிரி வேணுங்க இதுக்கு இதுங்கள்ட்ட சொல்லி வெறுட்ட மனு போடுற மாதிரி ஒன்றை வேண்டி அதை வச்சுக்கொண்டு நீங்கள் நடவடிக்கை எடுங்க. அல்லேன்னு சொன்னால் போவேக்க ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் அந்த உரிய ஆக்களையும் அந்த ஒரு ஏஜிஎஃப்ஸில் ஒரு பிரச்சனை ஒன்று நடந்துட்டு ஒரு ஆளுக்குன்னு சொன்னால் நீங்கள் அதுக்குரிய வழிமுறைகளை கைப்பற்றி கொண்டு போங்க. நீங்கள் தனியாளாக போய் வரைக்க பல பிரச்சனைகளுக்கெல்லாம் மாற்றுறீங்க, உங்களை மாட்ட வைக்கிறாங்க. இப்போ அந்த ஃபோனை பறிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் பல பறிக்கப்பட்டதோ ஏதோ சண்டை பிடிச்சா அதில் போட்டு கிடந்தது ஏதோ. அப்போ அதெல்லாம் தெரியாது எங்களுக்கு என்ன நடந்தன்ற எல்லாம் தெரியாதானே உங்களுக்கு. அப்போ உங்களோட போலீஸ் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு துணையாக ஒரு 4 பேர் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வராது. அப்போ நீங்கள் வந்து தனிச்சே எல்லாம் செய்தீங்கன்னு சொன்னால் மேலும் 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 உங்களை இதான் கொண்டு போவாங்க. எங்கிட்ட ஜனங்களை நம்பாதீங்க. எல்லா ஜனங்களும் வந்து நல்ல ஆக்களாக இல்லை, எல்லாம் பின்னுக்கு நின்றுட்டு தங்களுக்கு பிரச்சனை வரணும்னு தப்பி உங்களை கொண்டே முன்னுக்குள்ளே போட்டுட்டு நிற்கிறாங்க. உண்மையாங்களை பார்க்க கவலையாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு சனங்களும் செய்தால் நான் யோசிக்கிறேன் அப்போ அந்த வேட்டியல் செய்ததெல்லாம் சரி போலான்னு இருக்குது. ஏன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் ஓடி ஒளியிறாக்கண்டா உங்களுக்கு யார் போய் முன்னுக்கு 2 காயப்பார் நன்றி கேட்டத்தனமாக போய் உங்களுக்காண்டி இன்றைக்கே இன்னொரு ஆக்களுக்கு போட்டுற அப்படியான இதெல்லாம் இப்போ எங்கள் பன்னி மாவட்டத்திலே இப்போ நானும் உள்ளது எங்கள் இடத்துல எல்லாம் அங்கெல்லாம் போட்டிருக்கிறேன் தானே. காரணம் என்ன செயல் இது? இப்போ உங்களுக்காண்டி போராடின ஆக்கள் எல்லாரையும் மறந்து போட்டு எல்லாம் தூக்கி போட்டு குத்தி போட்டு வந்த நீங்கள் அதே மாதிரி தான் இப்போ ஒவ்வொன்றும் வந்து உங்களுக்காண்டி செய்ய ஒருத்தர் ஆரப்பாடி முன்பாடுறதை என்ன செய்கிறது? சரி நீங்கள் கதைங்க. வணக்கம் யூஸ்வரே இருக்காடுங்க இதில் பாருங்க வர இவர் நிற்கிறாக்கள் கதைங்க முதல் பேர் சின்னத்துறை. வணக்கம். வணக்கம். கதைங்கோ கேட்குதோ? ஆமாம் கேட்குது, சொல்லுங்க. ஆமாம், அவன் திலீப் பண்ணேன்றவர் நெடுக தானாகவே அங்கே போய் ரெண்டு தேவையில்லாத மானத்தை வாங்கி நிற்கிறாரு. தான் கேட்க இதாக இருந்தது. இங்கேயும் வந்தாலும் வெறும் ஆதங்கத்தில் போகிறாரு, ஒன்றும் செய்யல விடுங்க. அவங்க வந்து ஒரு ஆள் காய்ச்சாலும் பரவாயில்ல 3-4 பேர் விடுறாங்களே இல்லையா அவரை கதைக்க விடுறாங்களே.